வந்துட்டாளா? என்னடி இது அக்கிரமா? எம்மா நேரமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அத பத்தி எனக்கு என்ன? மரியாதையா பேசு. பல்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன். வா. என்ன கண்ணம்மா? வாடியம்மா ராணி. உங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டாரா? அவர் பொழுதோட போயிட்டாரே. மனசுல என்ன நினைச்சுக்கிட்டேன்? தினம் இந்த பொண்ணுக்கு கூட தகராறு பண்றது உனக்கு வேறையா போச்சு. பல்ல உடைச்சு விடுவேன். யோ எடியா பாரு. எடுக்க முடியாது. எனக்கு நீ என்ன செய்யற பாரு. சட்டை விடு. வாயா சட்டை விடு. சாமி என்ன தகராறு? பாருங்க சாமி. சட்டை விடு, சட்டை விடு. வயசு பொண்ணு ஆம்பளைங்களை போய் நோ நோ நோ. பின்ன என்னங்க கொழாடியில தண்ணி பிடிக்க போன இந்த ஆளு மரியாதை அந்தோணி கூப்பிட்டு குத்தி. பாருங்க சாமி, எல்லா நடுவுல என் தண்ணி பானைய காலால வளைச்சு உடைச்சிட்டாரு. என்ன கேட்டா உங்க அப்பா வச்ச பேர் தாண்டி ராணி, நீ ஒண்ணு இந்த பேட்டைக்கு ராணி இல்லன்னு முறைக்கிறார் சாமி. ஒண்ணு இல்ல சாமி, ஊர்ல எல்லாரும் வரிசையா நின்னு பாவம் தண்ணி பிடிக்கிறாங்க. இவனுமா பெரிய இவன் மாதிரி குறுக்க குறுக்க கொண்டு போய் பானையை வைக்கிறான். ஒரு ஆம்பளை சட்டையை கிழிச்சுட்டா எனக்கு வந்த கோவத்துக்கு அவள வாயை கிழிச்சிருப்பேன். ராணி, என்ன இருந்தாலும் நீ அவன் சட்டையை கிழிக்கலாமா? பின்ன என்னங்க சாமி, முந்தா நாள் மாட்டு சந்தையில ஒரு எருமை மாட்டை பார்த்து ராணிட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க. நீ ஒரு குரங்க பார்த்து அந்தோணி கூப்பிட்டிய. ஆமா, இந்த சண்டை உங்களுக்குள்ள எத்தனை நாளா நடக்குது? 6-7 மாசமா. 9-10 மாசமா சாமி. முரட்டு பயல, பொம்பளைங்க கிட்ட என்னடா சாமி பொம்பளை கூட சண்டை போட்ட? இது கூட தானே போடுறேன். என்னடா இது? தினம் ஒரு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்ற. போடா உள்ள போடா. ராணி, நீ வீட்டுக்கு இனிமே அவன் வழிக்கு வரமாட்டான். நான் பார்த்து போறா பாரு. நல்ல கோயில் களை மாதிரி லங்கு லங்குலும். ஏண்டி தொந்தரவு பண்ற? பேசாம படுறி. சும்மா இருங்க, வயசு பண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு. சட்டையை கிழிச்சா அதை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். காலையில பேசலாம் போயா. நீ தானே உங்க அப்பா அம்மா தூங்கணும்னு வர சொன்னேன். என்ன சொன்ன? நீ மேல வரல, உங்க நைனாவை கூப்பிடுவேன். வேண்டாயா, மேல வந்து நைனா. வா பேசுங்க. குதிருக்கு இருக்கு. எல்லாம் இதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் என்ன தொட்டு தாலி கட்டி கொண்டாட்டு நினைச்சியா? ஐயோ, உங்க அப்பா கூப்பிடுறாரு, உங்க அப்பா கூப்பிடுறாரு. இல்லையா நாய்? ஐயோ, யாராவது பாத்துட்டு போறாங்களே. பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து பம்பு பண்றாங்களா? கருப்பூர் மந்திரவாதிட்ட சொல்லி இருக்கேன், மை போட்டு கண்டுபிடிச்சாரன்னு சொல்லி இருக்கான். அவன் மாத்திரம் என் கையில கிடைச்சான்னா அவனை அப்படியே. ஐயோ, ஆமா, திருட உன்னை எப்படி தூக்கினா? கையை பிடிச்சு தூக்கவே இல்லை சாமி. அவர் தான் சொல்றாரு, கயிறை போட்டு தூக்குனானா. பிடிச்சு கயிறு கயிறு சாமி
சாமி கயிறு. ஆமா, கயிறை போட்டு தூக்குற வரைக்கும் நீ என்ன செஞ்சுகிட்டு இருந்த? வந்தது யாரு? திருட்டு பயலா இல்ல முரட்டு பயலா? திருடரை கண்டுபிடிச்சாச்சு. யார் சாமி யாரு? அவனை என்ன செய்யலாம்? அவனை மரத்துல கட்டி வச்சு. மரத்துல கட்டி வைக்காத, உன் மகளுக்கு கட்டி வை. ஏன்னா அந்த திருடனுக்கு உன் மகளே உடந்தையா இருந்திருக்கா. ஆள் யார் சாமி? நான் இல்ல அந்தோணியா? என்ன நீ மாத்திரம் சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வந்து பொண்ணை கட்டுப்ப. ஓடு பிரிக்கிற பயலுக்கு எப்படி என் பொண்ணை கொடுப்பேன்? நடந்தது நடந்து போச்சு. இது வெளியில தெரிஞ்சா உனக்கு தான் வெக்கக்கேடு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க தெரிஞ்சப்ப அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. God bless you my children. நல்லபடியா இருக்கு. சாமி, ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களேன்னு சொன்னீங்களே. ஆமா, இப்ப நான் இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்களே, இனிமே நான் கோயில்ல ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியுங்களா? ஆந்தனி, கண்ணுக்கு லட்சணமா கட்டின மனைவியோட நல்லபடியா குடும்பம் நடத்தினாலே கோயிலுக்கு சேவை செஞ்ச மாதிரிடா. இனிமேதாண்டா ஆண்டவனுக்கு நீ அதிகமா தொண்டு செய்யணும். ராணி, எனக்கு சேரணும்னு நான் சேர்த்துக்கிட்டது எதுவுமே எனக்கு நிலைக்கல. சேர்த்து வச்சவர் சாமியார். சிரிக்க வேண்டிய நேரத்துல அசடு மாதிரி வளராத. நீ முரடன் தான் நினைச்சேன், இப்பதான் புரியுது நீ முரட மட்டும் இல்ல அசடுன்னு. நான் அசடா நானு? அப்ப கேட்டு என்ன கட்டிக்கிட்ட? உன்னை மனுஷனாக்கிறதுக்கியா? நான் மனுஷன் இல்லையா, மிருகமா? இப்படி அடிக்கிறது எலும்பு முழிய போகுது. இருவரை இந்தாயா. என்னது? பால். எதுக்கு? பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சு பேசுறதுக்கு முன்னால பால் குடு. எனக்கு பால் பிடிக்காது, சாயாதான் பிடிக்கும். சாயா குடுத்த தூக்கம் கெட்டுடும். அப்படின்னா என்ன தூங்க வைக்கிறதுக்காக தான் இப்படி தெரிக்க உனக்கு வைக்க வருதே. ராணி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நம்ம எப்பவும் இப்படியே இருப்போமா? இல்ல குழந்தை பிறந்தோடனே புருஷன் மேல பிரியம் குறைஞ்சிடுமாமே? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் பிறக்க போற குழந்தை. அப்படின்னா எனக்கு என் குழந்தைக்கு அடிக்கடி சண்டை வரும்னு சொல்லு. ஏன்? முதல்ல உன் மடியில யாரு படுக்கிறதுங்கிறதுக்கு. எழுந்திரி. திரும்ப. ஏன் திரும்ப? என்ன அப்படி பாக்குற? ஐயோ சேசுதே, அறிவு கெட்டவள், அறிவு கெட்டவள். ஏன் லவலவன் கத்துற? வயிற்றுல சுமந்துட்டு இடுப்புல வேறையா சுமக்கிறேன். இடுப்புல உன்னைய சுமந்துட்டு அரண்டு பல்ல உடைச்சு விடுவேன். வீட்டு வேலை நீ செய்யாத நான் செய்யறேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீயா தண்ணி கொண்டு வருவ? ஏன் கொண்டு வந்தா என்ன? முதல்ல கொலாடியில்தான் உன்னை. அந்தோனி, அந்தோனி. கணக்கு பிள்ளையாவா? வாங்க, என்ன சமாச்சாரம்? ரொம்ப அவசரமா வெளியே போறியா? ஆமாங்க, என் சம்சாரத்துக்கு திடீர்னு இடுப்பு வலி கண்டு போச்சு. நாளாய் போச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்துருன்னு சாமியார் சொன்னாரு. இப்ப நான் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருக்கேன். சாமியார் தான் துணையா இருக்காரு. கோயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம பெரிய விட்டு சூசாயாவுக்கு இப்பவும் அப்பவும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடுங்க டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் பொட்டி பணக்கலாம்னு வந்தேன். பொட்டியா? இப்பவா? என்னங்க இது? நான் பிறக்க போற உயிரை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க இறக்க உயிரை பத்தி பேசுறீங்களே. இந்த பாரு ஆண்டனி, இந்த புனிதமான செயலை செய்யறதுக்கு உன்னை விட்டா இந்த ஊர்ல வேற ஆளே கிடையாது. நீ மனசு வச்சா நொடியில பிடிச்சிடலாம். 300 ரூபாய் பணம் தரேன். 300 ரூபாயா? என் சம்சாரத்தோட பிரசவ செலவுக்கு பணம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கர்த்தரா பார்த்துதான் உங்க மூலியமா பணம் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஊர்லயே யாருக்கும் செய்யாத அளவுக்கு பிரமாதமா செஞ்சு போடுறோம். போங்க. இப்ப மணி 8. 1 மணிக்கு சரியா வருவேன். இந்த அட்வான்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பெட்டி முடிஞ்ச உடனே வாங்கிக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு கொடுத்துறோம். போங்க.
ஆண்டனி வாங்க வாங்க 10 நிமிஷம் பேர் வெட்ட வேண்டியதான் பாக்கி. வெட்டிடாத, அந்த ஆயா போயிடுச்சு. இப்போ அதுக்கு போகாத போல தெரியுதுப்பா. நான் என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு வசந்த பொட்டி பண்ணிருக்கேன், இப்படி சொல்லிவிட்டீங்களே. ஏன்பா நீ பொட்டி செஞ்சதுக்காக போய்கிட்டவள போக சொல்றியா? அப்ப ஏன் அவ்வளவு அவசரப்படுத்துறேன்? என்னப்பா செய்ய சொல்ற? நான் வேணா பெட்டிக்குள்ள படுத்துக்கிறேன். அட ஏங்க என் வயிற்றுச்சல் கொட்டுறேன். என் சம்சாரத்துக்கு தலைப்பிரசம். நான் பேசாம ஆஸ்பத்திரிக்காவது போயிருப்பேன். 100 கொடுக்குறேன் 300 கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுக்கப்பா, தேவைப்படாமலா போயிடும். இதுக்குன்னு யாராவது வராமலா போயிடுவாங்க. அப்பா தெரியும், எவனையா கொண்டுதான் உள்ள போடும். இதுக்குன்னு வராமலா போயிட போறாங்க. ஆண்டனி, சாமி புள்ள பிறந்துச்சா? என்ன புள்ள? என் சம்சாரம் சொன்னா பொம்பளை பிள்ளை தான் பிறக்குன்னு. நான் சொன்னேன் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்குன்னு. 50 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கேன். யார் சாமி ஜெயிச்சா? நீ தோத்துட்டடா. ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா? ஐயோ எனக்கு 50 ரூபாய் இழப்பு சாமி, 50 ரூபாய் இழப்பு. ஏற்பட்டது விலை மதிப்பில்லாத இழப்புடா. சாமி ராணி எப்படி இருக்கா? தூங்கிக்கிட்டு இருக்காடா. கண்ணு முழிச்சு பார்த்து பேசினாளா? குழந்தை ஒரு விலை குவான்னு அழுதாடா. என்ன தேடுனாளா சாமி? அங்க ஒன்னால வர முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும்டா. ஆமா சாமி, நான் அவளை விட்டு பிரியவே. இன்னைக்குன்னு பாருங்க இந்த சவப்பட்டி செய்யற வேலை வந்துருச்சு. முன்கூட்டியே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டுட்டாரா. ஏன் சாமி ராணிய எப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு கேட்டீங்களா? இப்பவே தூக்கிக்கிட்டு போங்கோன்னு சொல்லிட்டாங்கடா. தூக்கிக்கிட்டா? ஏன் சாமி ராணியால நடந்து வர முடியாதா? அவளால அசைய கூட முடியாதுடா. என்ன சாமி சொல்றீங்க? பிறந்ததை காப்பாத்துறப்ப இருந்ததை கர்த்தரை அழைச்சுக்கிட்டு போயிட்டாரா ஆண்டனி. ராணி போயிட்டாடா. யாருக்கோ செஞ்ச சவப்பெட்டியில என் மனைவியே வச்சு புதைச்சிட்டனே சாமி. ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே. அமலோற்ப மாதாவே, நீயே துணை. நான் உன்னை வேண்டி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மகன் ரொம்ப உயர்வா வரணும், ஓஹோன்னு படிச்சு முன்னேறணும். ஒண்ணு செய்யட்டுமா? நானும் உன் கூடவே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அப்பாவை சந்திச்சு, ஐயா உங்க மகளை நான் மனசார நேசிக்கிறேன், அவளும் என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறான், அதனால உங்க மகளை எனக்கே கல்யாணம் செஞ்சு கொடுங்க. பாஸ்கர் ஸ்டேஷன் இறங்கிடுச்சு. அப்புறம் நான் எப்பதான் சந்திக்கிறது? சொல்லி உனக்காக பல்விளக்க புருஷு பசை சோப்பு கட்டி வாசனை எண்ணெய் பூதர் மாவு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பட்டணத்துல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன். அங்கேதான் ஆயப்பனை தவிர எல்லாமே கிடைக்குமா? அப்பா உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருங்க. முடிக்குங்க, அப்பதான் தருவேன். என்ன திறக்கட்டுமா? என்ன திறந்துருவேன். என்ன மூடிட்ட? எப்பா 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 இம்புட்டு எனக்கா? நான் பெற்ற ராசா அப்ப மேல என்ன பிரிய உனக்கு? எனக்கு இப்படிதான் போட்டுக்கணும்னு ஆசைதான். நீ பெரிய ஆளாகி உன் குட்டி கையால இந்த கதிரை வெட்டுற அப்பனுக்கு வாங்கி கொடு, அப்ப போட்டுக்கிறேன். இப்படி வாங்கிட்டு வந்துட்டீல, போட்டுக்கலன்னா வருத்தப்பட்டுக்க மாட்டேன். இதோ போட்டுட்டு வர்றேன். எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், மூச்சுதான் விட முடியல. ஆஹா, சின்ன பிள்ளை மாதிரி இல்ல? இந்த உருவத்துல சாமி என்ன பார்த்தாருன்னா அப்படி
அப்படியே அசந்து போயிடுவாரு. அப்புறம் என்ன பார்த்து துரையவர்களே, அந்தோணி துரையவர்களே வாங்கள்னுவார். அம்மா, நீ ஊர்ல இருந்து வந்தோடனே உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சாமியார் சொன்னாரு. வா போயிட்டு வரலாம். இப்பவே போகணுமாப்பா? ஆமாம்மா, நான் சாப்பிடுற சாப்பாடு, இந்த இடம் எல்லாம் அந்த தெய்வம் கொடுத்த பிச்சை இல்லையா? அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மறுசொல்லி.